கொஞ்சம் பாருங்களேன் அந்த சுவரை. இந்த கையை வச்சாலும் விழுந்துருங்கயா. இந்த பீரல் நவுட்னால விழுந்துரும். கொஞ்சம் வாங்கலேன். சிலிண்டர்லாம் அங்கன ஒரு சிலிண்டர் உருண்டு கிடந்துச்சு, இங்கன ஒன்று கிடந்தது, இந்த சிலிண்டர் இங்கன கிடந்துச்சு. பாருங்க அப்படி பொறுமை இருக்கு. இந்த பீரலை நவுட்னாலே இப்போ கீழே விழுந்துரும் சுவரு. அதனால அது ஆமாம், அந்த பீரல் நவுட்னாலே அப்படி பொறுமையே நிற்க ஏமாவும். அதில் கையை வைக்காதன்ட்டு போயிட்டான். நேற்று உங்களுடு மண்ணு அள்ளிருப்போம் நானும் சேர்ந்து ஆகணும். ஆமாம், இந்த ஒரு பொந்து போகிற மாதிரி இருக்கு. 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு இந்த விளக்கு தான் வந்துச்சு. கொஞ்சம் நேரம் விளக்கு வந்துட்டு தண்ணி. இந்த இதுக்கு பூட்டுக்கு இதுக்கு ஒரு ஜான் தான் இருந்தது. ஒன்று எல்லா பொருளும் தூர போட்டாச்சு, ஒன்று கிடையாது. பருப்பு, சீனி, அரிசி, மிளகாத்தூள், புளி, எண்ணெய் எல்லாமே நாசமாயிட்டு. ஒரு தட்டு பீரலில் உள்ள சேலையெல்லாம் தூர போட்டாச்சு. சட்டை துணி பேண்டெல்லாம் தூர போட்டேன். வீட மோசமாக இருக்குது. உள்ளே வந்து கொஞ்சம் பாருங்களேன் அந்த சுவரை. மஞ்சோறு அப்படி பொதுமி போய் நிற்கும். இந்த கையை வச்சாலும் விழுந்துருங்கயா. இந்த பீரல் நவுட்னால விழுந்துரும். கொஞ்சம் வாங்கலேன். காட்டுங்க. ராசிபுரம் பகுதியில பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் ஒருத்தர் விவசாயிக்கு வழங்கப்பட்ட அரசு மானியத்திலிருந்து 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதா சொல்லப்படக்கூடிய நிலையில லஞ்ச பணத்தை வாங்கும் போது அந்த அதிகாரிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கையும் களவுமா பிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய முத்துக்காளிப்பட்டி பகுதியில பட்டுக்கூடு அங்காடி மையம் செயல்பட்டு வருது. இந்த மையத்தினுடைய உதவி இயக்குனரா முத்துப்பாண்டி அப்படின்றவரு பணியாற்றிட்டு வராரு. இந்த நிலையில தான் கூனவேலம்பட்டி பகுதியை சேர்ந்த தேகதீஸ்வரன் அப்படின்ற விவசாயி பட்டு வளர்ச்சிக்காக மல்பெரி நர்சரி கார்டன் அமைக்கிறதுக்காக இங்க விண்ணப்பிச்சிருந்திருக்காரா. இதுக்காக அரசு மானியமா 1,25,000 ரூபாய் வழங்குது. இந்த மானிய தொகையில இருந்து தான் 20,000 ரூபாய முத்துப்பாண்டி லஞ்சமா கேட்டதா கூறப்படுது. இப்படி இவ்வளோ தொகையை லஞ்சமா கேட்டதா இவர் சொல்லப்படக்கூடிய நிலையில தான் இது சம்பந்தமா நாமக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவலை தெரிவிச்சிருந்திருக்காராம் விவசாயி. இதை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுடைய அறிவுறுத்தல் படி ரசாயம் தடவப்பட்ட 20,000 ரூபாய் நோட்டுகளை எடுத்துட்டு அதை கொடுக்கிறதுக்காக விவசாயி தேகதீஸ்வரன் போயிருந்திருக்காரு. போன் மூலமா முத்துப்பாண்டிய தொடர்பு கொள்ளும் பொழுது சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில ஒரு டீ கடைக்கு வருமாறு கூறினதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்துதான் விவசாயியும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்களாம். அப்போ விவசாயி தேகதீஸ்வரன் உதவி இயக்குனர் முத்துப்பாண்டி கிட்ட பணத்தை கொடுக்கும் பொழுதுதான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சுத்தி வளைச்சு அவரை கையும் களவுமா பிடிச்சிருந்திருக்காங்களாம்.